ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவுலேருந்து தினமுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட சார்ட் ரீடிங் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக பார்க்குறது மூலிமா ஒரு ஸ்டாக்கில் வந்து எப்படி சார்ட்டை ரீட் பண்ணுறது, எப்படி மூவ் ஆகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ ரெகுலராக வீடியோவை பார்க்குறது மூலிமா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட். ஓகேங்களா, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டியோபோலி ஸ்டாக். ஸ்டாக் மார்க்கெட் எடுத்திங்கன்னா ஒரு 2 ஸ்டாக் இருக்குது. சிடிஎஸ்எல் ஒன்று, என்எஸ்டிஎல் ஒன்று. ஓகேங்களா, காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, ஒன்று சிடிஎஸ்எல், ஒன்று என்எஸ்டிஎல், 2 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இன்னைக்கு வந்து இதில் சிடிஎஸ்எலை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதோட சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அது 2018 ஜூலை மந்த்தில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, நான் டைம் ஃப்ரேம் வந்து வீக்லியில் தான் வச்சிருக்கேன். அதனால வீக்லியில் பார்த்துட்டு கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது நீங்கள் ஸ்டாக்கை வந்து ரீட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயமும் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்டாக்கோட கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வரும்போது தான் தெரிய வரும். ஓகே, ட்ரெண்டு ட்ரெண்டு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னா வைங்களேன், இது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது தெரியுதுங்களா. இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வரும்போது என்ன நடக்கணும், புதுசாக லோ ஃபார்ம் பண்ணணும். பட் லோ ஃபார்ம் பண்ணாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதே லோ ஹிட் பண்ணாமல் அங்கேருந்து எகெயின் பவுன்ஸ் ஆயிருக்கா, பவுன்ஸ் ஆயிருக்கும்போது என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வைக்கணும். அப்படி வைக்கலை அப்படின்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, அங்கேருந்து கீழே வரும்போது என்ன நடந்துச்சு, எகெயின் பார்த்தீங்கன்னா அந்த லோ கட் பண்ண கிடையாது. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு லோ ஹை வைக்கிறதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவோட இந்த லோ பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ஓகேங்களா, அப்புறம் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் ஆரம்பிக்குதோ அந்த புல் பேக் பாயிண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டை ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த சப்போர்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு பார்த்தீங்கன்னா மூவ் கொடுக்கணும். இன்கேஸ் இது பிரேக் டவுன் ஆச்சு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகணும். இந்த இடத்துல என்ன நடந்துருக்குங்கிறது பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கா, இந்த பிரேக் டவுன்லேருந்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த பிரேக் டவுன்லேருந்து இது வந்து ஒரு ஹையாக எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, சாம்பிளுக்கு. ஓகே, இதை வந்து ஹை, இது வந்து லோ. எகெயின் போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணாமல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஹை, புதுசாக பார்த்தீங்கன்னா லோயர் லோ. எகெயின் பார்த்தீங்கன்னா லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ. எப்படி பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டெப்பில் இறங்கி வந்த மாதிரி இறங்கி வந்திருக்குங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசு புதுசாக லோவஸ்ட் வரானா என்ன அர்த்தம், ஓகே அவன் வந்து மேலே போக மாட்டான், கீழே தான் புதுசாக போவான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ட்ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ட்ரேடிங்க. ஓகேங்களா, ட்ரெண்டு தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே தெரியாது, மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாது. சும்மா பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரொம்ப பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தான். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட், அதாவது ட்ரேடிங்க்கு வந்து ஒரு முதுகெலும்புன்னு எடுத்துட்டிங்கன்னா ட்ரெண்டுன்னு வைங்களேன், அந்த மாதிரி தான். ஓகே, இங்கேருந்து ஒரு லோ வச்சிருக்கா, இப்போ எகெயின் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், எகெயின் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்தே பார்க்கலாம். ஓகே, இங்கேருந்து எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை போயிட்டு புதுசாக வரும்போது லோயர் லோவும் ஃபார்ம் பண்ணல, ஹையர் ஹையும் ஃபார்ம் பண்ணல. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் ஈக்குவலாக வருதுங்களா. ஈக்குவல் பாயிண்ட் எப்போ நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குதோ அப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா, ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புதுசாக ஒரு லோ வைக்க முடியாத டைமில். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலில் வந்திருக்குங்களா. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கலாம். பண்ணியிருந்தீங்க அப்புறம் என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கு. மூவ் ஆகிட்டு என்ன எகெயின் என்ன நடந்திருக்கு, சேம் அதே ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து புதுசாக ஒரு லோ வச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, புதுசாக ஒரு லோ, இங்கேருந்து போயிட்டு புதுசாக ஒரு லோ. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், எகெயின் திருப்பியும் ஒரு புல் பேக் போயிட்டு புதுசாக இன்னொரு லோ வைக்கலாம், திருப்பி புல் பேக் போயிட்டு இன்னொரு லோ வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோமா. பட் இந்த இடத்துலயே நமக்கு என்ன தெரியுது, பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஈக்குவல் லோலயே நமக்கு தெரியுதுங்களா. ஓகே, அடுத்த லோல இருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை,
எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை, எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை. நம்ம என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி இந்த ஒரு ஜோன பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி குடுத்துருக்கோமா? ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே மார்க் பண்ணிட்டோம் அத. அப்போ அந்த சப்போர்ட்ங்கிற விஷயம் ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆயிட்டு கீழ போன பிறகு, எகைன் அந்த கேண்டில்ஸ் வந்து மேல வரும்போது, அந்த சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிட்டு இருந்தது முன்னாடி பிரேக் டவுன் ஆன பிறகு, ரெசிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, அது ரியாக்ட் ஆகும். இத பார்த்தீங்கன்னா, நீங்க மண்டையில ஏத்திக்கணும். ஓகேங்களா? இது நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ ஓகே. நம்ம வந்து எனி ஒன் டெக்னிக்கல் கத்து வச்சுக்கிட்டாலே போதும் ட்ரேட் பண்றதுக்கு. நீங்க நெறைய டெக்னிக்கல் கத்து வச்சிருந்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஒரே ஒரு டெக்னிக்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதையே பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய அனலிசிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான், உங்களுக்கு அந்த கான்செப்ட்டும் புரியும். அதுக்கு அடுத்தது அத யூஸ் பண்ணவும் முடியும். எப்படி ட்ரேட் எடுக்கலாம்? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த ஜோன்ல பாருங்க. இங்கேருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து இதுவரைக்கும் ஒரு ஹை வந்துருச்சு. நம்ம என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கோம்? இந்த சப்போர்ட் ஜோன் மேல வரும்போது ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்லயும் நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணலாம். புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வரணும். இப்ப எப்படி நம்ம கீழ ஈக்குவல் லோ பார்த்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஹை போயிட்டு, எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக் வந்துட்டு, போகும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண முடியாம இது பிரேக் டவுன் குடுத்துருக்கா? இது பிரேக் டவுன் குடுத்துச்சு. அப்புறம் என்ன நடக்கும்? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ண ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்க என்ன நடந்திருக்கு? இது பிரேக் டவுன் ஆனது. ஷார்ப்பா செல் ஆயிருக்கா? இப்போ ஆல்ரெடி வந்த சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஆனா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட்லயே வந்து செல்லர்ஸ் வந்து கம்மியாயிட்டாங்க. பையர்ஸ் நெறைய பேர் இருக்காங்கற விஷயம் இந்த ஒரு பாயிண்ட்லயே நமக்கு தெரியுது. ஈக்குவல் லோல. ஏன்னா புதுசா லோ வைக்க விடல. ஓகே. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் வந்த பிறகு, இங்கலாம் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்காங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹியூஜா தெரியிறாங்களா? இந்த பாயிண்ட் பாருங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங்ல என்ன பண்ணணும், அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த கேண்டில்ஸ்ங்கிறது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் மாரின்னு வைங்களேன். இப்ப எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா, நம்ம 2 பேரும் பேசிக்கலாம். நம்ம 2 பேத்துக்குமே புரியும். இப்ப நீங்க வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுறீங்க. நான் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் பேசுறேன் அப்படின்னா, நம்ம 2 பேரும் என்ன பேசிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம 2 பேத்துக்குமே புரியாது. அந்த மாரி தான். ஸோ ஸ்டாக்ல வந்து சார்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான், ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கோட அப்டேட் ரீசென்ட்டா கூட நம்ம டெலிகிராம் சேனல்ல குடுத்திருந்தோம். நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ YouTubeல வராத அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் அதில கிடைக்கும். ஓகே. எகைன் பார்த்தீங்கன்னா, இங்க மார்க் பண்ணி வச்சோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பையர்ஸ் வந்தவங்க. அடுத்த டைம் வரும்போது என்ன ஆகுது? சேம் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் லோவா? புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ வைக்க விடல இந்த இடத்துல பையர்ஸ். அப்புறம் அங்கிருந்து என்ன ஆகுது? எகைன் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா, நமக்கு எங்க ஆல் டைம் ஹை இருக்கு, அத வந்து மார்க் பண்ணி வைங்க. அந்த கேண்டில் பாடிய மார்க் பண்ணி வைங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அடுத்தது இது வரைக்கும் வரலாம். அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கலாமா? ஓகே. இது வந்து என்ன ஆயிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் குடுத்துட்டு, கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு அப் சைடு மூவ் குடுத்துருக்கு. தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க ட்ரெண்ட்ங்கிற விஷயத்த வந்து பாருங்க. எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க பார்த்தீங்களா? இப்ப எகைன் பார்த்தீங்கன்னா, வரும்போது என்னாச்சு? இது நமக்கு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் வரலாம். இதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா, என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோ ஃபார்ம் பண்ணிட்டு எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போகும். ஓகேங்களா? பட் இங்க வந்து இந்த ஒரு சப்போர்ட்டையே பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ண கிடையாது. இந்த சப்போர்ட் பிரேக் ஆனாலும் இந்த சப்போர்ட் இருக்கு. இத பிரேக் ஆச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஆகறக்கு சான்சஸ் இருக்கு. பட் இங்க வந்து பிரேக் டவுன் ஆகாம என்ன ஆயிருக்கு? அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டுக்கு எகைன் கன்டின்யூ. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஹையா ஃபார்ம் பண்ணியிருக்கா. இங்க எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம லோவா மார்க் பண்ணி வச்சிருக்கோமோ, அதே மாரி பாருங்க, இந்த இடத்துல எப்படி ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து இதுல ஒரு விஷயம் தெரியுது. ட்ரெண்ட் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு பாதி விஷயம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச மாரி அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல புரியுதுங்களா? ஏன்னா ட்ரெண்ட் பார்த்தீங்களா எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் ஷெல்லிங் நடந்திருக்கு. எகைன் போம்போது என்ன ஆகிருக்கு? எகைன் ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிருச்சு. இதையும் நீங்க நோட் பண்ணணும். இங்கேருந்து நான் சாம்பிளுக்கு வரையிறேன் பாருங்க. இது ஒரு ஹை. புல் பேக் வரும்போது புதுசா லோ வைக்கல. இங்கிருந்து போகும்போது எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஹை வச்சிருச்சு. எகைன் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? ஒரு புல் பேக் வந்துட்டு, எகைன் மேல போம்போது என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எகைன் ரிவர்சல் ஆகும். ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த ஒரு பாயிண்ட் பிரேக் ஆனா தான் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து பிரேக் ஆகல அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த விஷயத்த நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? எகைன் அதே சப்போர்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கா?
அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து நம்ம ஆட் பண்ணலாமா? இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையா மார்க் பண்ணலாம். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹை இருக்கா? எகைன் பார்த்தீங்கன்னா, அத அப்படியே டிராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வைங்களேன், 3 பாயிண்ட் வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாரி கீழ இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கா? ஸோ அந்த 2 பாயிண்ட்ட கனெக்ட் பண்ணி டிராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, 3 பேட்டர்ன் கிடைச்சிருமா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலோயிங் சேனல் பேட்டர்ன். இங்க என்ன நடந்திருக்கு? இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆகுது. அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். அப்ப இங்கிருந்து என்ன நடக்குது? எவ்ரி டைம் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்க்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? இங்கிருந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்க்கு வரும்போதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு இருந்தது. என்ன நடந்துச்சு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் குடுத்துச்சா? பிரேக் அவுட் குடுத்து ரீடெஸ்ட் பாருங்க எப்படி ஆயிருக்குங்கிறது. இங்கிருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, ரீடெஸ்ட் குடுத்துட்டு, எகைன் என்ன ஆச்சு? இந்த ராலி பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? அப்ப திருப்பி இங்கிருந்து பாருங்க. இங்க என்ன நடந்திருக்குங்கிறது. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து புதுசா சேம் ஈக்குவல் தான் வந்திருக்கு. நமக்கு எதுவரைக்கும் வரலாம்? நமக்கு இதுவரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வரலாம். ஓகேங்களா? இதுக்கு கீழ போனா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. அது என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி இருக்க சப்போர்ட் எடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகுறது தெரியுதுங்களா? ஸோ ட்ரெண்ட் தெரிஞ்சா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாதி கேம் பார்த்தீங்கன்னா ஓவர். ஓகே. இங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. எகைன் இங்க போய் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்சாலிடேஷன். இந்த பாயிண்ட்ட வந்து பிரேக் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ மந்த்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு 3 மந்த் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன்குள்ளேயே கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? பிரேக் அவுட் குடுக்குது. பிரேக் அவுட் குடுத்த பிறகு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்த ஹை. ஆல் டைம் ஹையே பார்த்தீங்கன்னா இதுதான். அப்ப அந்த ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இந்த ஆல் டைம் ஹை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆனது. நமக்கு எது வரைக்குமே வரலாம்? நமக்கு இந்த சப்போர்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வரலாம். இந்த சப்போர்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வரலாம். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் குடுத்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, எகைன் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோ ஃபார்ம் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து புதுசு புதுசா ஒரு லோ. இத நான் வந்து டே டைம் ஃப்ரேம்ல மாத்தி காட்டுறேன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டே டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் சூப்பரா இது புரியும். ஓகேங்களா? இப்ப நல்லா தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட். இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, புதுசு புதுசா லோ வைக்கும். ஓகே. இங்கிருந்து என்ன நடந்திருக்கு? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அங்கிருந்து பாருங்க, அந்த ஹைக்கு அடுத்தது இங்கிருந்து ஒரு லோ ஒரு புல் பேக் வந்துட்டு போகும்போது என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணணும். பட் இங்க என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ண முடியாம இன்னொரு லோ வைக்குது. தெரியுதுங்களா? எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஃபார்ம் பண்ண முடியாம லோயர் ஹை எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஃபார்ம் பண்ணுது. ஓகே. இது வந்து பிரேக் டவுன் ஆகக்கூடாது. இது பிரேக் டவுன் ஆச்சு அப்டின்னா என்ன நடக்கும்? எகைன் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோ வச்சுட்டே இருக்கும். இங்க என்ன நடந்திருக்கு? பிரேக் டவுன் ஆயிருக்கா? பிரேக் டவுன் ஆனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, லோ வைக்க வேண்டியது தான். எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர்ஸ் காலியாயிட்டு பையர்ஸ் வர வரைக்கும். இங்கெல்லாம் புதுசு புதுசா லோ வச்சுட்டே வந்தது. இங்கெல்லாம் பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு லோ. ஓகே. இங்க மேல போயிட்டு கீழ வரும்போது பார்த்தீங்கன்னா, பெருசா பார்த்தீங்கன்னா, தாண்டி வந்து ஒரு லோ வைக்க முடியல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியர்ல வச்சிருக்கு லோ. அப்படின்னா, அதே மாரி ஹை ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கா? அப்போ பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வரும். அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவல் லோஸ். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? டபுள் பாட்டம். போன வீடியோஸ்லயும் நம்ம பார்த்துருக்கோம். நெறைய நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம பார்த்துருக்கோம். இதத்தான் வந்து நம்ம டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டபுள் பாட்டம் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? புதுசா லோ வைக்க முடியாம அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஓகே பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணுது. பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்கங்கிறத இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதுங்களா? அப்ப இது வந்து என்ன அர்த்தம்? இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும். அப்படின்னு நம்ம விஷயத்த பார்த்தோமா? இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயிட்டு மேல போயிருக்கு. மேல போம்போது பாருங்க, நல்லா ஷார்ப்பா பார்த்தீங்கன்னா, வால்யூமோட போயிட்டு, எகைன் ஒரு புல் பேக் வந்துட்டு, எகைன் போகும்போது, புதுசா ஹை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ண முடியாம எகைன் என்ன ஆகுது? ஃபால் ஆகுதா? இங்க எப்படி ஈக்குவல் லோ பார்த்தோமோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈக்குவல் ஹை தெரியுதுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் வந்து இந்த ஜோனுக்கு மேல கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க. செல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா? அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? இத வந்து மார்க் பண்ணுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு மேஜர் சப்போர்ட் ஜோன்.
இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா எகைன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சப்போர்ட் ஜோனை. ஓகே. நமக்கு என்ன கண்டிஷன்? இந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகக்கூடாது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? பிரேக் பண்ணி விட்டாங்களா? அப்ப பிரேக் பண்ணி விடும்போதே பார்த்தீங்கன்னா, நீங்க அலர்ட் ஆயிக்கணும். ஓகேங்களா? பிரேக் ஆயிட்டாலே நீங்க அலர்ட் ஆயிக்கணும். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாமா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஃபார்ம் பண்ணிருச்சா? எகைன் போம்போது பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு லோவும் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ண முடியல. இப்ப கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கா? அப்ப இதுவும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு மார்க் பண்ணலாம். ஏன்னா, இந்த சப்போர்ட் ஜோனையே பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ண முடியல அப்படிங்கும்போது, ட்ரெண்ட் லைன் வச்சு இந்த ஹை எல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சேனல் தெரியுதுங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரைசிங் சேனல் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கீழ தான் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆகும். ரைஸ் ஆகுறது. ஃபால் ஆகுறது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, மேல பிரேக் அவுட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. இங்க என்ன நடந்திருக்கு? எகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸும் தாண்ட கிடையாது. நம்மளுக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ட்ரெண்ட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணோம்னா, 3 பாயிண்ட்டும் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரியுது? ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டும் பிரேக் டவுன் ஆயிட்டு மேல போகும்போது ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா, பெருசா பார்த்தீங்கன்னா, பையர்ஸ்னால ஹையர் ஹையும் ஃபார்ம் பண்ண முடியல. ஒரு ரேஞ்சு கூட இருக்கு. சேம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரைசிங் சேனல். அது வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இது வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, மேல பிரேக் ஆச்சுன்னா மேல போகுது. கீழ பிரேக் டவுன் குடுத்தா என்ன நடக்கும்? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர் லோ. ஓகே. இங்க வந்து என்ன நடந்திருக்கு? எகைன் பார்த்தீங்கன்னா, போம்போது இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா, இது ஆல்ரெடி நம்ம என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கோம்? இது வந்து நம்ம ஒரு சப்போர்ட் ஏரியான்னு மார்க் பண்ணி வச்சிருக்கோமா? அது பிரேக் ஆனா அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகலாம். பிரேக் ஆகல அப்படின்னா, எகைன் என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஃபார்ம் பண்ணணும். பட் இந்த இடத்துல லோ ஃபார்ம் பண்ண முடியாம, ஈக்குவல் லோ தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே குடுத்தோம். ஓகேங்களா? எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக் போயிட்டு, இந்த ஜோனுக்குள்ள கூட பாருங்க. இந்த ஜோனுக்குள்ள இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் அப்டேட் குடுத்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, லோ புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. எகைன் ஒரு புல் பேக், ஒரு லோ. எகைன் போயிட்டு கீழ வரும்போது, புதுசா லோ ஃபார்ம் பண்ண முடியாம இருந்தது. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு அப்டேட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, இந்த சார்ட் வந்து இப்படி ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது இங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஈக்குவல் லோ வந்தா சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாரி மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப எகைன் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? சேம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ட்ரெண்ட் வந்து கன்டினியூஷன் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது லாங் டெர்ம் ட்ரெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல இத வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? ஒரு ஈக்குவலா ஃபார்ம் ஆயிட்டு இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, எகைன் பார்த்தீங்கன்னா, அப்படியே இதோட ராலி பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆக வந்து சான்சஸ் இருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் பிரேக் ஆயிட்டு வரணும். பிரேக் ஆகாம இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா, இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, இன்னும் புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, லோ ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, வரக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? உங்க வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ட் எப்படி ரீட் பண்ணணும்? எப்படி ஈஸியா ட்ரேடிங்க வந்து கத்துக்கலாம்? ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் அத எப்படி கத்துக்கலாம்? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.